வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 டிசம்பர் 7 சனிக்கிழமை அதிகாலை பதிவு. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இன்றைக்கு பகுதியாக மாற இருக்கிறது. அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி இன்று கடற்பரப்பு மேலே ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக உருவாக போகிறது. இது படிப்படியாக நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தீவிரமடைவதற்கு வாய்ப்பிருக்கிறது. தமிழ்நாட்டின் கடலோரம் நெருங்கும் வரைக்கும் ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் கரையோரம் இலங்கை கரையோரம் வழியாக பயணிக்கக்கூடிய அந்த வலிமையான வெப்ப நீரோட்டத்தை பிடித்து கொண்டு அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் சற்று வடக்கே ஏறி வந்தால் வரும் வழியிலேயே அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையலாம். ஆக இரண்டு வழித்தடம் இதில் வரையப்பட்டிருக்கிறது. இரண்டு வழித்தடத்தில் சற்று தெற்கே வைத்து வந்தால் அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்து வட இலங்கை வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறலாம். அல்லது சற்று வடக்கு புறம் இருக்கக்கூடிய அடுத்த நீரோட்டத்தை பிடித்து வந்தால் வரும் வழியிலேயே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் மாறலாம். ஓகே, இப்பொழுது கண்டிப்பாக தமிழ்நாடு கரை வருவது உறுதியாகிவிட்டது. இந்த நிகழ்வு தமிழ்நாடு கரை வருவது உறுதியாகிவிட்டது. அடுத்தடுத்த நிகழ்வுகளும் இலங்கை மற்றும் தமிழ்நாடு கரையோரம் வருவதும் உறுதியாகிவிட்டது. ஆக இந்த மாத இறுதி வரை அடுத்தடுத்த 4 நிகழ்வுகள் வரை இருக்கிறது. அதில் மாற்றமில்லை. ஆக டிசம்பர் 31 வரை 4 நிகழ்வு மாற்றமில்லை. அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமே நீரோட்டங்களை பிடித்துக்கொண்டு உருவாகும் இடம் சுமத்ரா தீவருகே தென்கிழக்கு வங்க கடற்பகுதி, தெற்கு அந்தமான் கடற்பகுதி, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சுமத்ரா தீவருகே உருவாகி அது இலங்கை மற்றும் தமிழ்நாட்டு கரையோரமாக வருவது உறுதி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆக எந்த மாவட்டத்திற்கு வரும் ஒவ்வொரு நிகழ்வும் என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறி. அதாவது நிகழ்வோட தீவிரத்தன்மையை பொறுத்து அது முன்னேறி வடக்கே ஏறுவதற்கு வாய்ப்பாக அமையும். சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே வந்தால் இலங்கைக்கு வரும். ஒருவேளை நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வட இலங்கை வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு ஒட்டி வந்தால் அதுவும் டெல்டா மாவட்டங்களுக்கு வடகடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் எட்டி பிடித்து நிறைய மழைப்பொழிவை கொடுத்து மீண்டும் மன்னார் வளைகுடா வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். ஒருவேளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறினால் இன்னும் கொஞ்சம் வடக்கே முன்னேறி கரை கடந்து தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் போகும். இன்னும் கொஞ்சம் தீவிரமடைந்து ஒரு புயலாக உருவாகவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் கண்டிப்பாக உருவாக வாய்ப்பு இருக்கு. அப்படி வாய்ப்பாக அமைந்தால் அது வடகடலோரம் வரைக்கும் எட்டி பிறகு கரை கடந்து அரபிக்கடல் பகுதியை நோக்கி மேற்கு மாவட்டங்கள் வழி பயணிக்கும். ஆகவே நிகழ்வோட தீவிரத்தன்மை நாளை உறுதியாகிவிடும். வரக்கூடிய மணி நேரங்களிலே நிகழ்வோட தீவிரத்தன்மை உறுதியாகிவிடும். தீவிரத்தன்மையை பொறுத்து தான் கரை கடக்கும் இடத்தை அறிவிக்க முடியும். தீவிரத்தன்மையை பொறுத்து தான் மழைப்பொழிவோட தீவிரம், அதாவது மழைப்பொழிவு தீவிரம் என்பதில் மாற்றமில்லை. அதாவது கடலோரம் வந்த பிறகு கடல் நீரோட்டத்தை பிடித்து விட்டால் அது கன மிக கன அதிகன மழைப்பொழிவு வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு என்ன, உறுதியாக உண்டு. ஆனால் குறைந்த நேரத்தில் எந்த இடத்தில் அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்கும், எந்த இடத்தில் அதிகப்படியான நேரம் நீடிக்கும், எந்த இடத்தில் அது திசை மாறும், எந்த இடத்தில் வந்து அமையும், இவையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் உறுதியாகிவிடும். வரக்கூடிய மணி நேரங்களிலேயே உறுதியாகிவிடும். நாளைக்குள் கண்டிப்பாக அது உறுதியாகிவிடும். ஆக இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானதும் அதோட நகர்வின் திசையை பொறுத்து கண்டிப்பாக நீரோட்டத்தின் பிடிக்க போகிற எந்த நீரோட்டம் என்பதெல்லாம் கணக்கிடப்பட்டு கண்டிப்பாக கரை கடக்கும் இடம் எது, அதோட தீவிரத்தன்மை எது, எவ்வளவு மழைப்பொழிவை தரும்,
எந்த மாவட்டத்திற்கு எவ்வளவு மழைப்பொழிவை தரும், இவையெல்லாம் நம்ம ஆய்வறிக்கையில் வெளியிடலாம். ஆனால் ஏற்கனவே மழை பொழிந்த மாவட்டங்களுக்கும் மழை பொழியும். ஆனால் அதில் உள்ளே பொழிவதை விட கடலோரம் கூடுதலாக இருக்கும். இந்த நிகழ்வாலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், காரைக்கால், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை பொழிவை 14ஆம் தேதிக்குள் கொடுக்கும். 11ஆம் தேதி எந்த இடத்தில் அமையும், 12ஆம் தேதி எந்த இடத்தில் அமையும், 13ஆம் தேதி எந்த இடத்தில் அமையும், 14ஆம் தேதி எந்த இடத்தில் அமையும் என்பதை தான் 15ஆம் தேதி வரை இந்த சுற்றின் மழைப்பொழிவு எப்படிப்பட்ட அமைப்பை ஏற்படுத்த போகிறதெல்லாம் நிகழ்வோட தீவிரத்தன்மையை பொறுத்து தான் அமையும். சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே வந்தால் நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. அதைவிட தீவிரம் அடையும் பட்சத்தில் நிறைய மழைப்பொழிவிற்கு தான் சாதகம். ஆக குறைந்தபட்சம் நிறைய மழைப்பொழிவு, குறைந்தபட்சம் கடலோர மாவட்டங்களுக்கு அதீத மழைப்பொழிவு தருகிறது, குறைந்தபட்சம் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அது டெல்டா மாவட்டங்களுக்கு 4 நிகழ்வாலும் மழைப்பொழிவு உண்டு. 3 நிகழ்வு நேரடியாக டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வந்து அமையும். இறுதியாக டிசம்பர் இறுதி நிகழ்வு மட்டும் இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா போகும், அங்கிருந்தும் டெல்டாவிற்கு மழைப்பொழிவை கொடுக்கும். 4 நிகழ்வுமே கடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். 2 நிகழ்வு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும், அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக 4இல் 2 அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழை, 4இல் 4 கடலோர மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவு, அதில் 4இல் 3 வடகடலோர மாவட்டங்களுக்கு நிறைய மழை, டெல்டாவிற்கு 4ம் நிறைய மழை. தென் மாவட்டங்களுக்கு 4இல் 3 இறுதி சுற்று இறுதி நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கானது. அடுத்தடுத்த நிகழ்வுகளில் 4இல் 3 உறுதியாக தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. ஆக டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுக்கும் நிகழ்வுகள் நெருங்கி வர இருக்கிறது. ஆகவே ஒன்றே ஒன்று, தமிழ்நாடு 4 நிகழ்வும் தமிழ்நாடு என்பது உறுதி. 4 நிகழ்வில் ஏதேனும் ஒரு நிகழ்வு அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். 2 நிகழ்வு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏரி குளங்களை நிரப்பும் மழையாக இருக்கும். 4 நிகழ்வுமே டெல்டா வடகடலோரம் மற்றும் தென்கடலோரம் கொடுக்கும். 3 நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு. நிகழ்வோட வழித்தடம் தீவிரத்தன்மையை பொறுத்து தான் அதோட எந்த நிகழ்வு எங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதுதான் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நிகழ்விற்கும் 4 நாள் மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த 4 நிகழ்வு 16 நாள் மழைப்பொழிவு இருக்கிறது வரக்கூடிய டிசம்பர் 31க்குள். மொத்தம் 11ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள 20 நாளிலே அதில் 16 நாள் மழைப்பொழிவு நாட்களாக இருக்கும். மீதம் 4 நாள் 5 நாட்கள் தான் மழை இல்லாத நாட்களாக இருக்கும். அதிலும் குழப்பமான வானிலையும் நிறைய நேரங்கள் கொடுக்கும். ஆகவே 11ஆம் தேதியிலிருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாம் பேசுபொருளாக்கிவிடும். இம்மாத இறுதி வரை ஊடகங்களிலே இந்த செய்தி தவிர வேறு செய்தி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு, அதாவது இதை எதற்கு நான் பல்வேறு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, ஒன்று முன்னெச்சரிக்கைக்காக, மற்றொன்று மழை இல்லாத மாவட்டங்களில் எங்களுக்கு பெய்யாது, இது வறட்சி தான், தென் மாவட்டங்களுக்கு பெய்யவே பெய்யாது என்று ஆரம்ப கட்டத்திலிருந்து அவர்களாவே தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய மழைப்பொழிவை கொடுத்து விட்டாலும் சென்னையில் இன்னும் ஏரி குளங்கள் நிரம்பவில்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதற்கும் இது முடிவு கட்டும். ஆகவே எல்லா மாவட்டங்களுக்கும் ஏரி குளங்களை நிரப்பும், எல்லா மாவட்டங்களுக்கும் நிரப்பி உபரி நீரும் வெளியேறும் வகையில் மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் என்ற நிலையை எட்டும். இது மட்டுமா, கோடையிலும் நிறைய மழை இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறோம். லானினா அமைப்பும் நெகட்டிவ் ஐவோடியும் இருந்து கொண்டு நிலநடுக்கோட்டில் அமைந்து கொண்டு ஜனவரியில் அதிக குளிரை கொடுத்து மார்ச் 21 நிலநடுக்கோட்டில் சூரியன் குத்துக்கதிர் வந்த பிறகு நிகழ்வுகள் மீண்டும் சாதகமாகும் என்பதில் மாற்றமில்லை. ஏப்ரல் மே கோடை மழை கூடுதலாகும் என்பதிலும்
சராசரிக்கு கூடுதல் கோடை மழை என்பதையும் சராசரி வெயில் என்பதையும் இந்த ஆண்டு ஏற்கனவே ஒரு அறிக்கையிலும் வழங்கி இருக்கிறேன் என்பதை நினைவு கூர்ந்து தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருப்பது கட்டாயமாக இருக்கிறது என்பதனால மாறுதலறிந்து பணி செய்து லாபம் அடைய துல்லியமறிந்து திட்டமிட்டு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.